Hi friends, in this video boAt Rockerz 255F Pro Plus அப்படிங்கிற இந்த neckband பற்றி பார்க்கலாம். பட்ஜெட் செக்மெண்ட்ல நல்ல ஒரு ப்ளூடூத் இயர்ஃபோன் வாங்கணும். அந்த இயர்ஃபோன்ல ஆடியோ நல்லா இருக்கணும். அதே போல கால் குவாலிட்டி பெட்டரா இருக்கணும் அப்படினா இந்த வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. வீடியோ பார்த்த அப்புறம் வீடியோ பிடிச்சா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க ஆரம்பிக்கலாம். இந்த neckband 1000 ரூபாய் 1200 ரூபாய் பட்ஜெட்டுக்கு உள்ளாடி ஃப்ளிப்கார்ட்டில் சேல் பண்ணுறாங்க. வாங்கணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே லிங்க் இருக்கும், கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. பாக்ஸை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உள்ளாடி neckband, எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ், டைப் சி கேபிள், 1 இயர் வாரண்டி கார்டு, யூசர் மேனுவல் வச்சுருக்காங்க. இந்த neckbandல பில்டு குவாலிட்டி இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. கண்ட்ரோல் போர்டு பிளாஸ்டிக் யூஸ் பண்ணி பில்ட் பண்ணியிருக்காங்க. இந்த neckbandல 300 mAh கொண்ட பேட்டரி யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த neckband யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. இந்த இயர்ஃபோனில் பட்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ கேபிளில் இருக்கனால பட்டன்ஸ் கண்ட்ரோல் பண்ணால் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். மேலே இருந்துச்சு அப்படின்னா கண்ட்ரோல் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ கேபிளில் இருக்கனால கண்ட்ரோல் பண்ணால் ரொம்பவே ஈஸியாக இருக்குது. பட்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் 3 பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. வால்யூம் கண்ட்ரோல் பண்ண பட்டன்ஸ், மல்டி ஃபங்க்ஷன் பட்டன். பேக்கில் பார்த்தீங்க அப்படின்னா எல்இடி இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. சைடில் பார்த்தீங்க அப்படின்னா டைப் சி சார்ஜிங் போர்ட் இருக்குது. இந்த neckbandல கேமிங் மோட் இருக்கா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா பாக்ஸில் பீஸ்ட் மோட் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ சென்டர் பட்டனை நீங்கள் 3 வாட்டி ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா பீஸ்ட் மோடு எனேபிள் ஆகும். ஆனால் லோ லேட்டன்சி எவ்வளோ மில்லி செகண்டில் இந்த neckbandல இருக்குது அதை பற்றி எதுவுமே மென்ஷன் பண்ணலை. 1000 ரூபாய் 1500 ரூபாய் செக்மெண்ட்டுக்கு சேல் பண்ணுற நிறைய neckbandல அதிகமான ப்ளேபேக் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அதே போல் பேஸ் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் கால் குவாலிட்டி நல்லா இருக்கும் அப்படின்னு கண்டிப்பாக பெரும்பாலும் சொல்ல மாட்டாங்க. இந்த neckbandல பார்த்தீங்க அப்படின்னா கோல்கம் சிவிசி யூஸ் பண்ணியிருக்காங்க. கால் குவாலிட்டி பெட்டராக இருக்கும். மைக்கோட குவாலிட்டி பெட்டராக இருக்கும். பேக்ரவுண்டில் நாய்ஸ் அதிகமாக கேட்காது அப்படின்னு சொல்கிறாங்க. செக் பண்ணி பார்த்துடலாம். இந்த ஆடியோ இந்த neckband யூஸ் பண்ணி தான் ரெக்கார்டிங் பண்ணுறேன். ஆடியோ கிளாரிட்டி எப்படி இருக்குது எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்டில் சின்னதாக நாய்ஸ் இருக்குது. நாய்ஸ் அதிகமாக கேட்குதா, ஆடியோ கிளாரிட்டி எப்படி இருக்குது அதை கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த neckbandை நான் யூஸ் பண்ண வரைக்கும் கால் குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த neckbandல 300 mAh கொண்ட பேட்ரி யூஸ் பண்ணியிருக்காங்க. முழுமையாக சார்ஜ் பண்ணணும் அப்படின்னா 1.5 மணிக்கூர் ஆகுது. 1.5 மணிக்கூர் சார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா வால்யூம் கம்மியாக வச்சு கேட்டிங்க அப்படின்னா 40 மணிக்கூர் ப்ளேபேக் உங்களுக்கு கிடைக்கும். நார்மலாக யூஸ் பண்ணி பார்த்ததில் இந்த neckbandல 30 மணிக்கூர் ப்ளேபேக் கிடைக்குது. இந்த neckbandல ப்ளூடூத் 5.2 வெர்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரே டைமில் 2 டிவைஸ் கூட நீங்கள் பேர் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த neckbandல 10 mm டிரைவர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. பேஸ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு உள்ளாடி எனக்கு நல்ல ஒரு பேஸ் வேணும். அதே போல் பேட்ரி பேக்கப் கொஞ்சம் அதிகம் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் கால் குவாலிட்டி நல்லா இருக்கணும் அப்படின்னா இந்த neckband பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு ஒரு பெஸ்ட்டான சாய்ஸாக இருக்கும். இதே போல் எக்கச்சக்கமான neckbandை வாங்கி நம்ம சேனலில் அன்பாக்சிங் பண்ணுறோம். எந்த ஒரு பிராண்டையும் கண்டிப்பாக நம்ம சேனலில் ப்ரொமோட் பண்ண மாட்டோம். நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருக்குது, நல்லா இல்லைன்னா கண்டிப்பாக நல்லா இல்லை அப்படி தான் ரிவ்யூ பண்ண போகிறேன். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.